இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த. இது மேலே. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த. வகுத்தலும் வல்லதரசு. ஓகேங்களா? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இது வந்து பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு திருக்குறள். ஆனால் ஒரு அரசுக்கு தேவையானது தானே இது, பொருளாதாரத்தை காக்கிறது. அப்போ என்ன அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். முதல்ல இயற்றலும்னா ஒரு வருவாயை எப்படி வந்து நம்ம பெறலாம் அப்படின்ற அடையாளத்தை நம்ம காணணும். அடுத்தது ஈட்டலும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம திரட்டுறது, என்னென்னலாம் பண்ணி நம்ம அதை திரட்டலாம். ஓகேயா? அடுத்தது காத்தலும், இப்போ திரட்டின காசை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். காத்தலும் காத்த வகுத்தலும், அதுக்கப்புறம் அதை பிரித்து என்ன பண்ணணும், மக்களுக்கு